பவி இன்டிகிரேட் ஃபார்ம் கணிவரை அன்போடு வரவேற்கிறேங்க. இன்றைக்கி நம்ம சேல்ஸ் போஸ்ட்டில் நம்ம பார்க்குறது 2 சாப் கட்டர் இருக்குங்க மொத்தம். இது வந்து பழைய மாடல் வீல் டைப் மாடலுங்க. மொத்தம் 2 பிளேடுடைய சாப் கட்டருங்க. ஹெச்பி பார்த்தீங்கன்னா 2 ஹெச்பி இருக்குதுங்க. இது வந்து இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா 1 வீக் தான் ஆகுதுங்க. இது எதுக்காக எடுத்தாங்க அப்படின்னா, இது கவர்மெண்ட் மானியத்தில் எடுத்ததுங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சாப் கட்டர் ஒன்று புக் பண்ணியாச்சுங்க. 3 ஹெச்பியில் வந்து பெரிய சாப் கட்டரா வந்து நம்ம மாமா புக் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் வந்து இருக்கக்கூடிய 2 சாப் கட்டரையுமே வந்து சேல் பண்ணிவிட்டு, புதுசா அந்த பெரிய சாப் கட்டர் ஒன்று எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் பெரிய சாப் கட்டர்ன்னு கேட்டிங்கன்னா, அவங்ககிட்ட ஆடுகளும் சரி, மாடுகளும் சரி எண்ணிக்கை அதிகமாக இருக்குதுங்க. அதனால வந்து இது கொஞ்சம் கம்மியா அவுட்புட் கிடைக்குது. கொஞ்சம் அவுட்புட் அதிகமா வர மாரி வேணும் அப்படிங்கிறக்காக, இத 2யுமே சேல் பண்ணிவிட்டு புதுசா ஒண்ணு எடுத்துக்கலான்ட்டு சொல்லியிருந்தாங்க. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்ட பொறுத்த என்னைக்கு நம்மளுக்கு கரெக்ட் டைம்ல வருது, எல்லாமே லேட் ஆகி தான் வருது. இது எழுதுறப்ப பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இதே போதுமான அளவு இருந்தது. இது நம்ம எழுதி வச்சா 1 வருஷம், 1 1/2 வருஷம் ஆயிட்டு நம்மளுக்கு கிடைக்குங்கிறப்ப, நம்ம அதுக்குள்ள எண்ணிக்கை அதிகம் பண்ணுறதுனால இதோட யூசேஜ் நம்மளுக்கு கம்மியாயிருதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அவுட்புட் எப்படி வருதுன்னு பார்க்கலாங்க. எல்லாமே பார்க்க மாரி நல்லா சிறு சிறுசா தரிக்குதுங்க. நல்லா ரன்னிங் கண்டிஷன் எல்லாமே சூப்பரா இருக்கு. இது எடுத்து 1 வாரம் ஆனதுனால எதுவுமே வந்து உங்களுக்கு வேலை எதுவுமே இருக்காதுங்க. தெளிவா இருக்கும். இது இருக்கக்கூடிய இடம் எங்கேன்னு கேட்டிங்கன்னா, ஈரோடு மாவட்டத்தில சிவகரிக்கு அருகாமையில் இருக்குதுங்க. ஸ்க்ரீனில் தெரிய என் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். மேலும் ஏதாவது தகவல் வேணா நான் சொல்கிறேங்க இந்த மிஷினை பற்றி. இல்லை அது இருக்கக்கூடிய இடம் அதை பற்றி நான் சொல்கிறேன். ப்ரைஸ் டீட்டெயில் வேணாலும் சொல்கிறேங்க. நீங்கள் நேரடியாக வந்து நம்ம ஃபார்மில் நம்ம மாமாவோட ஃபார்முக்கு போய் அவங்ககிட்ட ரேட் பேசி எடுத்துக்கலாம். இது ரன்னிங் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. கட் பீஸ் எல்லாமே சூப்பராக வருதுங்க. இதில் வேறு எந்த விதமான கம்ப்ளைண்ட் நம்ம சொல்ல முடியாது. இதுலேயுமே நம்ம பீஸ் கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னிங்கன்னா, இன்னொரு பிளேடை கழட்டி வச்சுட்டு போடலாங்க. இதுவே பார்த்திங்கன்னா ரொம்ப சிறுசாக வருது. இதில் ஒரு பிளேடு கழட்டி வச்சுட்டு போடுறப்ப வந்து பீஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக வரும். நல்லா இருக்குங்க. இது அடுத்தபடியாக இன்னொரு சாப் கட்டர் நம்ம பார்க்கலாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எங்கே வேணுமானாலும் நம்ம போர்ட்டபிள் மூவ் பண்ணிக்கலாங்க. இருக்கிற இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா 1.5 ஹெச்பி மோட்டருங்க. கிராம்ப்டன் மோட்டர் போட்டிருக்கு. பார்த்திங்கன்னா மோட்டர் எல்லாமே புது கண்டிஷனில் தான் இருக்குதுங்க. எதுவும் கொஞ்சம் கூட டேமேஜஸ் எல்லாம் எதுவும் இல்லை. பக்கா கண்டிஷனாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா 2 in 1 ஆப்ஷனுங்க. இது பல்வரைசிங் மாடல் ஒன்று இருக்குது. இதில் வேணால் நம்ம தீவனம் அரைக்கிறப்ப இருந்தாலும் அரைச்சிக்கலாம். அதையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாங்க. இது போட்ட அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிச்சிருந்ததுங்க. எவ்வளவு இதாக போட்டிங்கனாலும் அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தூள் தூளாக நறுக்கி தந்துடுது. இது வந்து பீஸ் கரெக்டாக வராதுங்க. பீஸ் கரெக்டாக வரலைனாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கசகசன்னு அடிச்சிருந்துருதுங்க. அடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா மாடுகள் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுதுங்க. இப்போது நம்ம இதுக்கு முன்னாடி சாப் கட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட் பீஸ் வந்து கரெக்டாக ஒரு கலரையும் இல்லைங்க, ஒரு சுண்டு விரலில் வந்து அந்த ஒரு கலரைன்னு சொல்லுவோம்ல, அந்தளவு பீஸ் வந்ததுங்க. இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பிளேடில் அடித்து சீக்கிரம் போட்டுதுங்க. ப்ளோயர் மேலே இருக்கிறனால அடித்து ஒரே அடியே தள்ளிடுதுங்க. நீங்கள் எவ்வளோ அவுட்புட் கொடுத்தீங்கனாலும் சீக்கிரம் 1 செகண்டில் வந்து சாப்பிங் பண்ணிடுது. இது பார்க்கலாம், மோட்டர் பார்க்கலாங்க. மோட்டர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா புது கண்டிஷன் அப்படியே இருக்குதுங்க. பாருங்கள் 1.5 ஹெச்பி மோட்டருங்க. கிராம்ப்டன் மோட்டர் கம்பெனி சேர்ந்ததுங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா பிராண்டட் நல்லா இருக்குங்க. இது புதுசெல்லாம் வாங்குறப்ப 40,000 42,000 அந்த பட்ஜெட் வருங்க. இது இப்போ சேல்ஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு 45% அளவுக்கு நம்ம கமிச்சு வாங்கலாம். இது வந்து பல்வரைசிங்க. உள்ளே நம்ம எந்த வித மக்காச்சோளம், அரிசி அது மாதிரி எதை போட்டிங்கனாலும் அவுட்புட் கீழே அதுலேயே வந்துருங்க. இது பார்த்தீங்கன்னா தெரியும். உள்ள நல்லா போட்டுவிட்டு அதை ஓப்பன் டைப் கொடுத்தீங்கன்னா, இதில் வந்து சல்லடை இருக்குங்க. இதில் வந்து 5 டைப்பாக சல்லடை இருக்குது. சும்மா சிறுசு தாங்க, ரொம்ப பெருசெல்லாம் இல்லை. இந்த டைப்பில் தான் சல்லடை இருக்குது. எடுத்து விட்டிங்கன்னா அது எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸ் நம்மளுக்கு அரைச்சி கீழே அவுட்புட் வந்துருங்க. இது 2 in 1 ஆப்ஷனுங்க. எல்லா இடத்துக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆட்டு பண்ணைக்கும் சரி, இல்லை கோழி பண்ணைக்கும் சரிங்க. கோழி பண்ணைக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் போட்டிங்கன்னா கோழிகளுக்கு வந்து நம்ம மக்காச்சோளம் உடைக்கிறதுக்கெல்லாம் ஒவ்வொரு டைம் நம்ம கடைக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு பண்ணியிருக்க வேண்டியது இல்லைங்க. இதை எப்படி மூவ் பண்ணலான்னா, இது அவ்வளோதாங்க. மேலே இருக்கிறத பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். எங்கே வேணாலும் போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா காலுக்கு இதுக்கடியில் மக்காச்சோளம் ஒன்று மாட்டிக்கிச்சுங்க. இப்போ இழுக்கிறப்ப பாருங்கள் எந்த அளவுக்கு ஈஸியாக வருதுன்ட்டு.